எங்களை மாதிரி ஆட்களுக்கே வந்து ஏன் நீங்க இதை பண்ணலன்னு கொஸ்டின் பண்ற மாதிரியான ஒரு ஒர்க்காக தான் இருக்கு. பட்டுன்னா பச்சையப்பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சையப்பாஸ் சில்க்ஸ். நம்ம ஊர்ல பார்த்து வைப்போம்ல, அந்த மூவின்னு நினைச்சிட்டு அப்படி போய் சும்மா சுற்றி பார்க்கலான்னு போகலாம். பயங்கரமான எல்லா கைட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. இப்போயுமே கூட்டமாக இருந்த இடத்துல கடவுள் கொஞ்சம் அங்கே ஸ்ட்ரென்த்து கம்மியாகும். அங்கே எல்லாமே அட்டுழி நடக்கும், அநியாயம் நடக்கும், தப்பு நடக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அங்கே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா முருகன் கோயிலும் பார்த்தீங்கன்னா மலை மேலே இப்படி இருக்கும். இது என்ன குகைக்குள்ளே இருக்குது. நம்ம ஆளுக்கு கிரியேட் பண்ணி பாதாளம் சொல்லிட்டு எல்லாம் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதுதான் பாதாளம் முருகன் கோயில். இந்த விஷயத்த ஒரு பெரிய சேனலில் சொல்லணும். எனக்கு ஒரு கால் வருது. இப்போ விஜய் வந்து பூச நட்சத்திரம், ரஜினிகாந்த் திருவோண நட்சத்திரம், இந்திரா காந்தி அம்மா திருவோண நட்சத்திரம். அதுக்கு எங்கள் அப்பா ஜோசியம் பார்த்துருக்காங்க. அவங்க கிட்ட நான் வந்து விஜய் சேதுபதிக்கு பார்த்துருக்கேன், ஐஸ்வர்யா தத்தாக்கு பார்த்துருக்கேன், ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்துருக்கேன். அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கேட்குற கேள்வி என்ன அதிகமாக கேட்குறாங்க அப்படின்றது சொல்ல முடியும். ஜெயிக்கணும், தொடர்ந்து நிற்கணும் யாருமே கேட்கல. எல்லாமே அடுத்த கட்டத்தில் என்னவோ ஆக போவோம். 7 சனி வந்து ஒருத்தனோட வாழ்க்கையை அவன் பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காகவே 7 சனி வருது. எல்லாம் என்ன நினைக்காங்கன்னா, ஐயோ 7 சின்ன வயசுல ஒருத்தனுக்கு 7 வயதுன்னு வைங்க, அவனுக்கு 30 வயசுல பெரிய அனுபவமாக இருக்கும். 21 வயசுல ஒருத்தனுக்கு 7 வந்துன்னா அந்த 7 வருஷம் அவனுக்கு கொடுத்த பாடம். நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சார்ந்தும் ஜோதிடம் சார்ந்தும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம ஜோதிடர் பொன்முடி அவரை தான் சந்திக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்ககிட்ட இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். என்னோட முதல் கேள்வி என்னன்னா, கடவுளே ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது முருகர் தான். எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும். ஆமா, தமிழ் கடவுள். அதுலேயும் மலேசியாவில் இருக்க முருகருக்கு வந்து ரொம்ப நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய பேருக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்போது அவரோட சிறப்புகளை பத்தி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லணுங்க. ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் 10 நாள் தான் போயிருந்தேன் மலேசியாவுக்கு. நேற்று போயிட்டு இன்னைக்கு நைட் தான் வந்து சேர்ந்தேன். அதில் என்னென்னா 2 டைம்ஸ் அங்கே போனேன். ஃபஸ்ட் டைம் போயிட்டு நான் ஒரு முருகன் கோயில் தானே, வெளியில் இருக்கும், மலை மேலே என்ன இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு நான் வழக்கமான ஒரு நம்ம ஊரில் பார்த்து வைப்போம்ல, அந்த முருகன் நினச்சிட்டு அப்படி போவேன். நான் பயங்கரமான ஒரு சிவபக்தன். ஆனால் எனக்கு போகிற இடத்துல ஏதாவது ஏதாவது எனக்கு தோணும், இந்த இடத்துல இது நடந்திருக்கலாம், இல்லை இது வந்து சக்தி வாய்ந்த இருக்கும், இல்லை 4 பேர்த்துக்கு நடக்கும். டெஸ்ட்டெல்லாம் பண்ணுவேன். திருப்பதிலையும் பண்ணியிருக்கேன், திருவண்ணாமலையிலையும் பண்ணியிருக்கேன். அது மாதிரி அங்கேயும் பண்ணேன். போய் சும்மா சுற்றி பார்க்கலான்னு போகலாம். பயங்கரமான எல்லா கைட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. எல்லாம் நிறைய பேர் கைடு இருக்காங்க, வெளிநாட்டுக்காங்க, வண்டியே வந்துட்டு இருக்குது. இப்போயுமே கூட்டமாக இருந்த இடத்துல கடவுள் கொஞ்சம் அங்கே ஸ்ட்ரென்த்து கம்மியாகும். எல்லாம் நினைப்பாங்க கூட்டமாக இருந்த இடத்துல தான் பயங்கரமாக இருக்கணும். அங்கே எல்லாமே அட்டுழி நடக்கும், அநியாயம் நடக்கும், தப்பு நடக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அங்கே அதெல்லாம் பார்த்துட்டெல்லாம் அங்கே தர்மம் நிற்காது அப்படின்னு என்னோட கருத்து. நான் பலமுறை நான் அதை உணர்ந்திருக்கேன். அது மாதிரி இந்த ட்ரிப்பும் போனோன்னே எனக்கு இப்போ படிக்கட்டெல்லாம் போகும்போதெல்லாம் எனக்கு நார்மலாக இருந்தது. உள்ளே போனோன்னே ஒரு அவதார படம் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. உள்ளே போனால் பயங்கர பிரம்மாண்டமாக இருந்தது. அவதான் இதை பார்த்து எடுத்தாங்களா, அதை பார்த்து எடுக்க நான் கூட வந்தவங்ககிட்ட சொன்னேன், அப்போ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு போய் ஃபஸ்ட்டு ஒரு கோயில் உள்ளுக்குள்ளே ஷூவெல்லாம் கழட்டு சொன்னாங்க. முருகனோட வேல் மட்டும் இருந்தது, கும்பிட்டோம். ஓகே, போயிட்டு மேலே தான் வள்ளி முருகன் கோயில் இருக்குதுன்னாங்க. மேலே போனோன்னே எனக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. அங்கே வந்து ஒரு 100கணக்கான பறவைகள், குரங்கு, அந்த ஒரு அமைப்பே பார்த்தீங்கன்னா எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா முருகன் கோயிலும் பார்த்தீங்கன்னா மலை மேலே இப்படி இருக்கும். இது என்ன குகைக்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம சொல்லலாம் பாதாள முருகன் கோயிலெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் அங்கேயும் போய் பார்த்தேன், கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆளுக்கு கிரியேட் பண்ணி பாதாளம் சொல்லிட்டு எல்லாம் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அங்கே உண்மையிலேயே சொல்லப்போனால் அதுதான் பாதாள முருகன் கோயில். மலேசியாவில் இருக்கக்கூடிய கோயில் முருகனுக்கு பாதாள முருகன் கோயில்னு சொன்னால் அது தகும், சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துட்டேன். வந்தக்கப்புறம் ஒரே டிஸ்டர்பு. அந்த இடம் வந்து ஒரு வள்ளி தெய்வானை முருகன் கோயில்னு போட்டிருந்தது. அப்போ எனக்கு அது உண்மைதானா அப்படின்னு செகண்ட் டைம் போனேன். இப்போ போகிற கடையிலேயே நிறைய பேர்த்துக்கிட்ட நான் கேட்டேன், தமிழ்நாட்டுக்கிட்ட கேட்டேன், இங்கே என்ன மொழி பேசுகிறாங்க, மேஜரான என்ன மொழி இருக்குதுன்னு. மலாய் பேசுவாங்க அப்படின்னு. இப்போ கோவனை எப்படி பேசுவாங்க, கோவனுக்கும் உங்கள் மலைய மொழிக்கும் சம்மந்தம் இருக்குதான்னு கேட்டேன். எப்படி நம்ம தமிழுக்கும்
மலையாளத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குதோ, தெலுங்குக்கும் கன்னடத்துக்கு எப்படி சம்மந்தம் இருக்குதோ, அது மாதிரி தமிழே வந்து ஸ்ரீலங்கா பேசக்கூடிய தமிழ் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். அப்போது நான் அங்கே போய் அதை விசாரிக்கும்போது அவங்க கொஞ்சம் பழைய ஆட்கிட்ட பேசினேன். ஆமாம் இருக்குது அப்படி. அப்போனா வள்ளி அங்கே தான் வாழ்ந்துருக்கணும் அப்படின்னு. அங்கே இருக்கவங்களாம் ஒரு நிமிஷம் ஷாக்கானாங்க. அப்படியெல்லாம் இல்லை, எல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்க. சரி நான் மறுபடியும் போகலான்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர்த்து கூட்டிகிட்டு போவேன். போய் காட்டும்போது நான் சொன்னேன், இது நீங்கள் வேணால் சுற்றி பாருங்க, ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு. ஒரு விஷயம் இப்போ நடக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி என் கூட வந்தவங்க முஸ்லீம்ஸ். அங்கே என்னோட கிளைண்ட்டு அவங்க கூட வந்தாங்க. அவங்க பயங்கரமான கஷ்டம் ப்ராப்ளமெல்லாம் இருக்குது. நீங்கள் வேண்டிக்கிங்க, நீங்கள் முருகனை கும்பிட வேண்டாம், முருகனுக்கு பக்கத்தில் இந்த வானத்தை இந்த மலைக்கு சென்டரில் வந்து ஒரு இது ஸ்கை இருக்கும், அதை பார்த்து கும்பிடுங்க அப்படின்னு. ஒரு மாதம் கும்பிடுங்க. கும்பிட்டு கீழே வந்து நான் என்ன சொன்னேன்னா, இந்த விஷயத்த ஒரு பெரிய சேனலில் சொல்லணும், எல்லோரும் பார்க்கக்கூடிய ரொம்ப எனக்கு ஒரு கால் வருது ஃபோட்டோ எடுக்கும்போது அங்கே உள்ளே. அதான் இந்த சேனல். அதனால தான் நான் வந்தோன்னே உடனே ஃபோன் அடித்து நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். எனக்கு அங்கே நின்று தான் கும்பிட்ட 4வது நிமிஷத்தில் எனக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணால் இந்த சேனல் வந்து கூப்பிடுறோம், நீங்கள் ஃப்ரீயான்னு கேட்காங்க. இல்லை சார் ஒரு 4-5 நாள் ஆகும். எனக்கு மிகப்பெரிய சாக்கு. கீழே வந்தோன்னே நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த சேனலில் போய் பேச போனோன்னே நான் வந்து இந்த சேனலில் தான் போய் பேசணும், ஆண்டவன் அழைப்பு கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னேன். அதனால வந்து உங்ககிட்ட பேசி கண்டிப்பாக சார். அதனால் கண்டிப்பாக வந்து அங்கே வள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க, தெய்வானைக்கு இல்லை, வள்ளிக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த கோயிலே டிஃப்ரெண்ட்டான கோயில். மலேசியாவில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் எங்கிட்ட, என்னோடய கிளைண்ட்டு எல்லாம் அங்கே இந்தியாவிலேருந்து அங்கே போகிறவங்க தயவுசெய்து அங்கே போய் கும்பிடலாம், வேண்டுதல் வைக்கலாம், வெட்டி நியாயம் அடிக்காமல் செல்ஃபி எடுக்காமல் போய் நியாயமான முறையில் அங்கே சுற்றி கும்பிட்டு அதுக்கப்புறம் கூட ஃபோட்டோ எடுக்கலாம். அது ஃபோட்டோ எடுக்க பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. சும்மா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இல்லாமல் உண்மையான ஒரு கடவுள் பக்தியோட கும்பிட்டால் அங்கே ஒரு சக்தி இருக்குது. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நீங்கள் சொல்லும் போதே எனக்கு கண் முன்னாடி அப்படியே வந்து போச்சு அந்த கோவில்கள் எப்படி இருக்கும்ன்றது. ஒரு புதிய விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வள்ளி பேஸ் பண்ணி மலேசியாவில் இருக்க முருகன் கோவில் எப்படி இருக்குது அப்படின்றது. இன்னும் சிறப்பாக நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். என்னோட அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போது மனிதர்களோட நட்சத்திரம் இருக்குல்ல சார், 27 நட்சத்திரத்தில் எது ரொம்ப சிறப்பான ஒரு நட்சத்திரம்? இந்த நட்சத்திரம் திருவோணம் சிறப்பான நட்சத்திரம், ரோகிணி சிறப்பான நட்சத்திரம், அதுக்கப்புறம் பூசன் நல்ல நட்சத்திரம், இப்போ மிருகசீர நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம், அதுக்கப்புறம் வந்து உத்தரம் நல்ல நட்சத்திரம். அதான் நம்பர் 1 இடத்துல இருக்குது. புனர்பூசம், பூசம் இதெல்லாம் வந்து நல்ல நட்சத்திரம். இந்த 4 நட்சத்திரம் தான் நம்ம கொஞ்சம் அவங்கள பார்த்து வியப்படையலாம். இப்போ விஜய் வந்து பூச நட்சத்திரம், ரஜினிகாந்த் திருவோண நட்சத்திரம், இந்திரா காந்தி அம்மா திருவோண நட்சத்திரம். இந்திரா காந்தி அம்மா நாட்டை முதல் ஒரு பெண்மணி ஆண்ட திருவோண நட்சத்திரத்தில் பொண்ணு அவங்க தான் ஆடினாங்க. அதுக்கு எங்கள் அப்பா ஜோசியம் பார்த்துருக்காங்க அவங்ககிட்ட, அதனால் அனித்தமாக சொல்ல முடியும். அதுக்கப்புறம் எலி பூனையெல்லாம் ஆட்சி ஆண்டது. ஆனால் மகம் அவங்க எலி நட்சத்திரம் தான். ஆனால் நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க பயங்கரமான சிம்மராசிக்காரங்க போல்டுன்னு அயன் லேடின்னுலாம் சொல்கிறீங்க. அந்த அயன் லேடிக்கும் மிகப்பெரிய பயம் இருக்கும். மக நட்சத்திரம் கண்டிப்பாக பயத்தினால தான் அவங்க எல்லா இடத்தையும் கேட் போட்டு கட் பண்ணி நிறுத்தாங்க. மகத்துக்கு 10 நம்ம சிந்திக்கிறோம்னா அவங்க 20 சிந்திப்பாங்க. அந்த நெகட்டிவ் எந்தெந்த வழியில் என்ன நடக்குது, இது டெஃபினட்டாக மக நட்சத்திரக்காங்க அவங்க தான் ஜெகத்தையும் ஆள்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அம்மா வந்து நாட்டை ஆண்டாங்க. செகண்ட் லேடி, ஃபஸ்ட்டு வந்து இந்திரா காந்தி அம்மா, செகண்டு நம்ம அவங்க. நான் கட்சி சார்ந்து பேச கிடையாது, நான் ராசி சார்ந்து பேச. ஒரு பெண்மணி நாட்டை ஆண்டாங்க அந்த பேஸில் சொல்கிறேன். ஓகே சார். இந்த பேசும்போதே நிறைய திரைப்பட நட்சத்திரம்லாம் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் அவங்களுக்காக பார்த்துருக்கீங்களா ஜோதியை பார்த்தது? பார்த்துருக்கேன். நான் சைலண்ட்டாக எங்கள் அப்பா காலத்துலேருந்து கவுண்டமணி சாமி எங்கள் அப்பா ஃப்ரெண்டு இருந்ததுனால எங்களுக்கு ஈஸியாக நாங்கள் பார்க்க முடிஞ்சது. எங்கள் அப்பா ஒரு 7-8 படம் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். அதனால் சினிமா சம்மந்தமாக நிறைய பேர் வந்து அப்பாவுக்கு பழக்கமானவங்க இருக்காங்க. சினிமா சம்மந்தமாக தான் நாங்கள் அப்பா ஜோசியம் பார்த்துட்டு இருந்தாங்க. அது மூலிமா கவுண்டமணி சார் ரொம்ப க்ளோஸ் ஆனார். அவங்க மூலிமா நிறைய பேர்த்துக்கு அப்பா பார்த்துருக்காரு. நான் வந்து விஜய் சேதுபதிக்கு பார்த்துருக்கேன், ஐஸ்வர்யா தத்தாக்கு பார்த்துருக்கேன், ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்துருக்கேன்.
சாய்க்கனுக்கு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பாலானந்தன்னு சொல்லிட்டு அவருக்கு பார்த்துருக்கேன். சாப்ளின் பால் இருப்பேன். ஒரு 50-100 பேர் இருப்பாங்க. இப்போ சமீபத்தில் நான் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சொல்ல முடியாது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட நண்பர்கள் இப்போ நான் சொன்ன 4 பேருமே என்னை நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க பேர் சொல்லியிருக்கேன். இவங்கெல்லாம் வந்து நான் நல்லா இருந்தால் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க பேர் நான் சொல்லிட்டேன். ஓகே சார். ஸோ நிறைய பேர் யாரெல்லாம் ஜோதிடம் பார்க்குறாங்களோ அவங்களாம் என்ன பார்க்குறாங்க, தொழில் சார்ந்து கேட்பாங்க, இல்லைனா வந்து அடுத்த வருடம் எப்படி இருக்கும், திருமணம் சார்ந்து கேட்பாங்க. இப்போது திரைப்படத்தில் இருக்கிறவங்க பற்றி நீங்கள் சொன்னீங்க. அவங்க கேட்குற கேள்வி என்ன அதிகமாக கேட்குறாங்க அப்படின்றது சொல்ல முடியும்? எல்லாமே அடுத்த கட்டத்தில் என்னவோ ஆக போவோம், இது பண்ணனா இது நீ செய்ய முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன வழிமுறைன்னு கேட்டிருக்காங்க. ஜெயிக்கணும் தொடர்ந்து நிற்கணும் யாருமே கேட்கல. என்ட்ரி ஆகணும் பேர் கிடைச்சா போதும். அதுக்கப்புறம் அவங்கள தக்க வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்கல. இப்போ விஜய் சேதுபதி 2வது பார்த்தோம், வேற ஒரு விஷயத்துக்காக பார்த்தோம். அவரோட அடுத்த கட்ட இதுக்கு அது வந்து நான் சொல்ல முடியாது. ஏன்னா பர்சனல் இல்ல பொதுவா என்ன கேக்குறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஃபேமிலி பத்தி தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. தன்னோட வாழ்க்கை வாழ்வாதாரம் ஜெயிக்கணும் நிற்கும், எப்போ ஜெயிக்க போகிறேன், பெருசாக எப்படி ஜெயிக்க போகிறேன், ஜெயிச்சக்கப்புறம் நாம் தொடர்ந்து நான் ஜெயிப்பேனான்னு கேட்கல யாருங்க. ஜெயிக்க முன்னாடி கேட்குறாங்க. ஓகே, நிகழ்ச்சியோட தொடக்கமே ரொம்ப சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுப்போம். அடுத்தது இப்போ டிசம்பர் மாதம் வரப்போகுது. இப்போ வந்து 7 சனி அப்படின்றது ஒன்று தொடங்கும். யாருக்கெல்லாம் 7 சனி வரப்போகுது அப்படின்றது, இது யாருக்கெல்லாம் வந்து பாதிப்பு அமையும், யாருக்கெல்லாம் வந்து பலனா அமையும்? இப்போது 7 சனிக்காக இப்போ கரண்ட்டில் நடந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பக்க பகுதிக்காரங்களுக்கு மட்டும்தான் மகரம், கும்பம், மீனம் இவங்களுக்கு தான் அதிகமான தாக்கம் இருக்கும். மகரம் கும்பத்துக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மீனத்துக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். மற்ற ராசிக்கெல்லாம் அஷ்டம சனி, பாதக சனி இதெல்லாம் அவங்களுக்கு உண்டான பாதிப்பு ஏற்படும். ஆனால் 7 சனி வந்து ஒருத்தனோட வாழ்க்கையை அவன் பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காகவே 7 சனி ஆகும். அது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ 7 சனி. இப்போ நான் ஜாதகம் பார்க்கும்போது சனி திசைன்னு சொல்லுவேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 7 சனியான்னு கேட்பாங்க. அப்போ அந்த 7 சனி வேற, திசை வேற. இந்த புரிதல் வேணுங்க மக்களுக்கு. வந்து 7 சனி எது, சனி திசை எது, அஷ்டமி சனி எது, இதெல்லாம் புரிதல் இருக்கணும். அப்போ பேசிக்காக 7 சனி வந்து ஐயோ நம்மளுக்கு 7 அவன் 7 தான் ஒருத்தனுக்கு கல்யாணம் நடக்கும், 7 தான் ஆக்சிடென்ட் வரும், 7 தான் ஒருத்தனுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும், 7 எல்லாம் பண்ணிச்சுங்கன்னு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும். அப்போது அவன் ஒருத்தன் சின்ன வயசில் ஒருத்தனுக்கு 7 வயதுன்னு வைங்க, அவனுக்கு 30 வயசில் பெரிய அனுபவமாக இருப்பான். ஒரு 21 வயசில் ஒருத்தனுக்கு 7 வந்துன்னா அந்த 7 வருஷம் அவன் கொடுத்த பாடம் அவனை காப்பாற்றும் பின்னாடி. அது அப்படி ஒரு ப்ளஸ்ஸாக நம்ம நினைக்கவே இல்லை. எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ 7. கண்டிப்பா நீங்க சொன்ன பிறகுதான் யோசிக்கிறேன், அது ஒரு நம்ம வாழ்க்கையிலே ஒரு திருப்பமா இருக்கலாம். கடவுள் கற்றுக் கொடுக்கக்கூடிய கடவுள். ஓகே சார். இப்போ நீங்க சொன்னீங்க யாருக்கெல்லாம் 7 சனி வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வழிபட வேண்டிய கடவுளா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் அந்த நாட்கள்ல செய்யணும் அப்படின்றது பக்தி. பொதுவாக 7 ஓவரான ஒரு பெரிய பணத்தை வந்து முதலீடு போடக்கூடாது. நிறைய பேருக்கு கல்யாணம் அமையும், பொருத்தம் பார்க்காமல் கல்யாணம் பண்ணக்கூடாது, டைவர்ஸ் ஆகும். அதெல்லாம் அனுபவம் தானே. கோர்ட்டுக்கு போகிற அனுபவம், போலீஸ் ஸ்டேஷன் போகிற அனுபவம். இப்போ மாமியார் வீட்டில் எனக்கு மரியாதை கொடுக்கல, எனக்கு வந்து முதல் உரிமை கொடுக்கல, இதெல்லாம் நடக்கும். ஓடி போய் கல்யாணம் பண்ணுவாங்க. எதுவுமே 2 வீட்டுக்காக எனக்கு எதுவுமே பண்ணலையும்பாங்க. இதெல்லாமே 7 தான். ஆனால் 7 அவனை பாடத்தை கற்றுக் கொடுக்குதுல்ல, அவன் ஓடக்கூடிய சக்தி கொடுக்குது. இவங்க 2 அப்பா குடும்பத்தையும் அம்மா குடும்பத்தையும் நம்ம ஏமாற்றி கல்யாணம் பண்ணலாம், இல்லை எதிர்த்து கல்யாணம் பண்ணலாம், இல்லை இப்படி தான் தோணுது. அதெல்லாம் 7க்கு உண்டான சிம்டம்ஸ். அதுக்காக அதை நம்ம வாழ்க்கையில் வந்து அந்த பொருத்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணால் 7லையும் அவங்க கஷ்டப்படதான் செய்வாங்க. பொருத்தம் பார்த்துட்டு பண்ண சொல்லுங்கள். காதலிக்கும் போதே ரொம்ப வசிய பொருத்தம் இருக்கும். ஆனால் வந்து என்னென்னா மற்ற கிரகங்கள் வேலை செய்தாலும் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு அப்போ முடிவு பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓகே சார். சிறந்த கடவுள் இந்த 7 சனி நடக்கிற டைமில் அவங்க வழிபட வேண்டிய கடவுள்? சிவனை தவிர்த்து வேறு யாருமே கிடையாது. முருகன், சிவனை கும்பிடலாம். கிறிஸ்டின்காரங்க இயேசுவை கும்பிடலாம்,
முஸ்லீம்காரங்க அல்லாவை கும்பிடலாம், நைட் 2:30 மணிக்கு கும்பிடலாம். அவங்கவுங்க இதில் அவங்கவுங்க கும்பிட்டு சனிங்கு வந்து ஒரு பிளான்ட்டு தான் அவங்க வந்து எதுவுமே இல்லை. அவங்க அப்பா அம்மாவை சின்சியராக காலை தொட்டு கடவுளே அவன் இல்லைன்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அவங்க மனசாட்சிக்கும் அவங்க அப்பா அம்மாவே கடவுளாக நினச்சி கும்பிட்டாவே இந்த 7:30 அவனை காப்பாற்றும். ஓகே ஓகே சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நீங்கள் இப்போ சொல்லும்போதே முக்கியமாக 7:30 சனி வந்து நிறைய பேர் பயந்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்குண்டான ஒரு பாசிட்டிவான ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. தேங்க்யூ சார், நன்றி சார். எங்களை மாதிரி ஆட்களுக்கே வந்து ஏன் நீங்கள் இதை பண்ணலன்னு கொஸ்டின் பண்ணுற மாதிரியான ஒரு வாக்காக தான் இருக்குது. பட்டுன்னா பச்சையப்பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சையப்பாஸ் சில்க்ஸ்.